இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வந்து. ஆனா அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அதை நம்ம மறைக்க முடியாதுல்ல. அதுக்காக நாங்க வந்து பயங்கரமா கேம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இவ்வளவு ஒரு அக்கா இருந்ததாகவும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தை ஒன்று பிறந்ததாகவும் அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு யார் பார்த்துப்பாங்க. அப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு அதை என் குழந்தைய நான் அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படித்தான் நாங்க வந்து குழந்தைய அடாப்ட் எல்லாம் கேவலமா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. கழுவி ஊத்துறவங்களா. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தாய் தகப்பனை ஏமாத்திட்டு நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை நியாயப்படுத்துற மாதிரி உட்காந்து பேசுறீங்களான்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்க குறைஞ்சது எவ்வளவு பொய் சொல்லி வைப்பீங்க? ஆக்சுவலா அது 1000 பேர்கிட்ட பொய் சொல்லி இல்ல, 1000 பேர்கிட்ட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுங்கிறது அது கரெக்டா. அதுதான் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பேசுறாங்க, அது மறுவி மாத்தி பேசுறாங்க. பட் அப்படி நம்ம பொய் சொல்லி பண்ணணுங்கிற இன்டென்ஷனே எங்களுக்கு கிடையாது. லவ் வந்து இட் வில் பிகின்ஸ் எனிவேர். கண்டிப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா சினிமால இருக்கோம். சினிமால இருக்கிற ஒரு புரிதல் உரியவங்க நம்ம வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். அதே மாதிரி நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னே அவங்களுமே ஓகேவா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு அம்மாட்ட வந்து பேசுங்க தான் சொன்னாங்க. பிடிச்சிருந்தாலும் கூட சொல்றேன், அம்மா அப்பாவை மீறி நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இருந்தாங்க, நானுமே இருந்தேன். நான் என் சைடில் எங்க அம்மாவுக்கு வந்து நான் யோசிச்சேன். நான் ஏன்னா அப்பா வந்து 97 காலமாயிடுறாங்க, ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு. அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தனால என்னுடைய தாயை நான் வந்து நல்லா பார்த்துக்கணும், ஏதோ நான் ஒன்று சொல்ல போக அது அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறனால தான் நாங்கள் மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கப்புறம் அதை நம்ம வந்து மறைக்க முடியாதுல்ல. என்னதான் நம்ம தண்ணிக்குள்ளே போய் மொட்லி விட்டாலும் அது வெளியே வந்து தான் ஆகுங்கிற மாதிரி ஒரு நாள் அது தெரிய வரைஞ்சது. இதெல்லாம் தான் அவங்ககிட்ட மறைச்ச விஷயமா இருந்தது, பொய் சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தது. அதுக்காக நாங்கள் வந்து பயங்கரமாக கேம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி இவ்வளோ ஒரு அக்கா இருந்ததாகவும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தை ஒன்று பிறந்ததாகவும், அதாவது அந்த சீனா சொல்லும் போது தான் நல்லா இருக்கும். நம்ம மாமாவும் அக்காவும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க, அதை பார்த்த போது நாளை மாதிரி சாங்கில் போயிட்டு இருக்காங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னாரா இல்ல டைரக்டா? எல்லாமே எல்லாம் கேவலமா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. நானே கொஞ்சம் யோசிச்சேன், நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி. அது சொல்ற விதத்துல இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ நான் ஒரு பொய் சொல்றேன், இப்போ நான் வந்து கொஞ்சம் லேட்டா வரேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பொய் சொல்றேன்னா அந்த பொய் உங்களுக்கு பாதகம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. வேற இப்போ நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும், அது என்னால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த பொய் தப்பான பொய்யா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத பொய் நியாயமா. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய லவ்வை வந்து நியாயப்படுத்துறதுக்காக பொய் சொல்றோம். அக்கா இருந்ததாகவும் மாமா இருந்ததாகவும் அவங்க பைக் ஆக்சிடென்ட்ல பயங்கர கோரமா வந்து அடியில டயருக்குள்ள போய் நசுங்கி ஸ்பாட்ல 2 பேரும் நசுங்கி செத்தது பேப்பர்லாம் வந்துச்சு, நியூஸ்லாம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இன்னைக்கு யார் பார்த்துப்பா? இவங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பார்த்துக்கணும். ஆமா, சித்தியா அவங்க தான் பார்த்துக்கணும். அவ சித்திங்கும் போது அம்மா ஸ்தானம் ஆயிடுறாங்க. அப்போ அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு அதை என் குழந்தைய நான் அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படித்தான் நாங்கள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணோம். ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும்ல, அப்ப எப்படி சமாளிச்சீங்க? இல்லை, அப்போ அவங்களுக்கு என்னன்னா இது என் பேரண்ட் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்போ இருந்தே, அதாவது பாசத்தில் 2 வகை பாசம் இருக்கு. அதாவது நம்ம ஒரு பூனைக்குட்டியை வளர்த்தும் போது இருக்கிற பாசம் இருக்குல்ல, அதை நீங்க மேல் போக்காக தான் காட்டுவீங்க. அது நீங்க பெற்றுக்கிட்ட குழந்தையா இருந்தா அதுக்கு காட்டுற அன்பு வேற இல்ல. அப்ப அந்த அன்பு வந்து நம்ம இத்தனை நாளா நம்ம அவனுக்கு கொடுக்கலையே, நம்ம அவனை ஒரு பூனைக்குட்டி மாதிரி தானே பார்த்தோம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி தானே பார்த்தோம். இது என்னுடைய வாரிசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் அவங்க எமோஷன் ஆனது, இது தெரிய வந்தபோது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த வயசுல தம்பி இவ்வளவு பெரிய ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான், குழந்தையே பெற்றுக்காம ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனா இருந்து அவனுக்கு வந்து இது பண்றான்னு சொல்லிட்டு அவங்க பெருமை பயங்கரமா இருந்துச்சு. அது சிறுமியான. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்றப்ப. இல்ல இது வந்து இப்ப நம்ம 2 நிமிஷத்துல பேசிட்டோம், நாங்க வந்து ஒவ்வொரு நிமிஷம் கடக்கும்போது கோ த்ரூ பண்ணும்போது தான் எங்களுக்கு பக்கு 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 பக்கு. இப்ப நினைச்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்தாலும் ஆமா இப்படிலாம் நம்ம பண்ணிட்டோம்ல, இவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டோம்.